துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். நேயர்களுக்கு வணக்கம். எம்பெருமான் முருகனுடைய அறுபடை வீடு அப்படிங்கிறது உலகறிந்த ஒரு விஷயம்தான். முழுமுதற் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கும் அறுபடை வீடு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படிங்கிறது விநாயக பெருமானுடைய அறுபடை வீடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதல் படை வீடாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் தான் இந்த முதல் படை வீடு அப்படிங்கிறது அமையப்பெற்றிருக்கிறது. இந்த அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த கணபதிக்கு என்ன திருநாமம் அப்படின்னா அள்ளல் போம் விநாயகர். அள்ளல் அப்படின்னா துன்பம்னு பொருள். அப்போ துன்பத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து விரட்டி அதற்கான நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய கணபதி அப்படிங்கிறதுனால தான் இந்த கணபதிக்கு அள்ளல் போம் விநாயகர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு துன்பத்திலிருந்து நிவர்த்தி தரதுனால தான் இந்த விநாயகருக்கு அள்ளல் போம் விநாயகர் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இந்த முதல் படை வீடாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அள்ளல் போம் விநாயகர் அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கக்கூடியது தான் முதல் படை வீடாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக இரண்டாம் படை வீடு. இரண்டாம் படை வீடு அப்படிங்கிறது விருத்தாச்சலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயம். இந்த விருத்தகிரீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கோவில் தான், சிவபெருமானுடைய கோவில். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆழத்து விநாயகர் அப்படிங்கிறவர் தான் இரண்டாம் படை வீட்டிற்குரிய கணபதி. இந்த கணபதி 18 அடி கிட்ட இருக்கக்கூடிய ஆழத்தில் இருக்கிறதுனால தான் இந்த விநாயகருக்கு ஆழத்து விநாயகர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் உண்டு. இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு கல்வியும் ஞானமும் செல்வத்தையும் சேர கொடுப்பதனால தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு ஆழத்து விநாயகர் அப்படிங்கிற ஒரு திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. அதாவது இங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு தனி கொடிமரம் அப்படிங்கிறது உண்டு. அதே போல் திருவிழா அப்படிங்கிறதும் இந்த விநாயக பெருமானுக்கு தனியாக நடைபெறுகிறது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆழத்து விநாயகர் அப்படிங்கிறவருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆக இந்த இரண்டாவது படை வீடாக கருதக்கூடியது விருத்தாச்சலத்தில் இருக்கக்கூடிய விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள ஆழத்து விநாயகர். அடுத்ததாக மூன்றாம் படை வீடு. இந்த மூன்றாம் படை வீடு அப்படிங்கிறது திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்பிகையினுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய விநாயகர். இந்த விநாயகருடைய திருநாமம் அப்படின்னா இந்த விநாயகருக்கு ஒரு வித்தியாசமான திருநாமம் உண்டு. கள்ளவாரண பிள்ளையார், கள்ளவாரண விநாயகர் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. அதாவது கள்ள அப்படின்னா திருட்டுத்தனம் அப்படிங்கிற பொருள் உண்டு. இங்கே இருக்கக்கூடிய இந்த கணபதி அமிர்த கலசம் கிடைத்த போது அந்த அமிர்த கலசத்தை ஒழித்து விளையாடி திருவிளையாடல் புரிந்த காரணத்தினால இங்கே இருக்கக்கூடிய அந்த கணபதிக்கு கள்ளவாரண பிள்ளையார், கள்ளவாரண விநாயகர் அப்படிங்கிற பெயர் நாமம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான நற்பலன்களை தருகிறார் அப்படின்னா மார்க்கண்டேயருக்கு ஆயுள் பலத்தை அருளி தந்திருக்கக்கூடிய ஆலயம் அப்படிங்கிறதுனால இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆயுள் பலம், ஆயுள் தீர்க்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதே போல் நல்ல ஒரு வாழ்க்கையிலிருந்து பின்தங்கிய பக்தர்களுக்கு மீண்டும் அந்த வாழ்க்கையை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நற்பலன்களையும் இந்த கணபதி அருளுகிறார். ஆக மூன்றாம் படை வீடாக கருதக்கூடியது திருக்கடையூரில் அமையப்பெற்றிருக்கக்கூடிய அபிராமி அம்பிகையினுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய கள்ளவாரண பிள்ளையார். இது மூன்றாம் படை வீடு. அடுத்ததாக நான்காம் படை வீடு. இந்த நான்காம் படை வீடு அப்படிங்கிறது மதுரையில் அமைந்திருக்கக்கூடிய அம்மன் சன்னதியில் உள்ள நுழையும் பொழுதே சித்தி விநாயகர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இந்த பிள்ளையார் இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் எந்த காரியத்திலும் சித்தி கொடுக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த பெயர் நாமம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு காரியத்தில் இருக்கக்கூடிய தடையை நிவர்த்தி செய்து எந்த காரியத்தை நம்ம நினச்சிட்டு போகிறோமோ அந்த காரியத்தில் சித்தி அப்படின்னு சொல்லக்கூடிய காரிய சித்தியை தரக்கூடிய விநாயகர் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு இந்த பெயர் நாமம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக நான்காம் படை வீடாக இருக்கக்கூடியது மதுரை அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய சித்தி விநாயகர் ஆலயம். அடுத்ததாக ஐந்தாம் படை வீடு. இந்த ஐந்தாம் படை வீட்டிற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த ஐந்தாம் படை வீட்டில் 2 ஆலயம் அப்படிங்கிறது உண்டு. ஒன்று காசி மாநகரில் இருக்கக்கூடிய துண்டிராஜ கணபதி ஆலயம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது பிள்ளையார்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயம். இந்த காசி மாநகரில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் துண்டி மகாராஜ கணபதி அப்படிங்கிற பெயர் நாமத்தில் இந்த கணபதி இருக்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த கணபதியை துண்டி மகாராஜ் அப்படிங்கிற பெயர் நாமத்தோடு அழைக்கிறாங்க.
இங்கே இருக்கக்கூடிய இந்த துண்டி மகாராஜ் கணபதியை வழிபடுறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான நற்பலன்களை அருளுகிறது அப்படின்னா, மோட்சத்தை தந்து அருளக்கூடியது இந்த காசி மாநகர். இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு மோட்சத்தை தந்து அருளக்கூடிய அற்புதமான கணபதியாக இந்த துண்டி மகாராஜ கணபதி அருளுகிறார். இந்த காசி மாநகருக்கு எல்லா பக்தர்களாலையும் வழிபட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால தான் அதற்கு இணையாக தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயகர் ஆலயத்தை அமைச்சாங்க. ஆக இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். இங்கே இருக்கக்கூடிய இந்த பிள்ளையார்பட்டி அப்படிங்கிறதும் காசி மாநகரில் இருக்கக்கூடிய கணபதியும் 5வது படை வீட்டில் இருக்கக்கூடிய கணபதியாக அருள் பாலிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக 6ஆம் படை வீடு. இந்த 6ஆம் படை வீடுக்குரிய கணபதியாக இருக்கக்கூடியவர் திருநாரியூரில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார். பொல்லா பிள்ளையார் அப்படிங்கிற திருநாமம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. பொல்லா பிள்ளையார் அப்படின்னா பொல்லாத அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. பொல்லா அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, உளிக்கொண்டு செதுக்காத விநாயகர், உளிக்கொண்டு செதுக்காத பிள்ளையார் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான அர்த்தம். இங்கே இருக்கக்கூடிய இந்த விநாயகர் என்ன மாதிரியான நற்பலன்களை நமக்கு தந்தருளக்கூடியவர் அப்படின்னா, புதிய முயற்சிகள் காரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் புது முயற்சியாக நம்ம எடுக்கும் பொழுது நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த பொல்லா பிள்ளையார். அதற்கு சான்றாக மன்னர் ராஜராஜ சோழன் காலத்தில் தேவாரம், திருவாசகம் இது மாதிரியான விஷயங்களை வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படின்னு புது முயற்சி எடுக்கும் பொழுது அவர் வழிபட்ட தெய்வம் அப்படின்னா இந்த பொல்லா பிள்ளையார். ஆக எந்த ஒரு பக்தர்களுமே புது முயற்சி அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையாரை வழிபட்டுட்டு அந்த புது முயற்சி எடுக்கும் பொழுது அதில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஆக 6ஆம் படை வீடாக இருக்கக்கூடியது இந்த திருநாரையில் இருக்கக்கூடிய பொல்லா பிள்ளையார். இப்போ நம்ம இந்த 6 படை வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான கணபதிகளையும் அவர் பெயர் நாமத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்போம். இந்த 6 படை வீடு அப்படிங்கிறது 6 விதமான நற்பலன்களை தந்து அருளக்கூடிய ஒரு அற்புதமான தலங்களாக அமையப்பெற்றிருக்கிறது. இந்த விநாயகருக்குரிய அறுபடை வீடு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவல்களை நம்ம சந்திக்கலாம். ஆன்மீகமும் தர்ம சிந்தனையுமே ஒருவருடைய வாழ்க்கை பாதையை கட்டாயமாக மாற்றும். நன்றி.